எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியது ஒரு காலகட்டம் இப்பொழுது பிறந்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும், சொத்துக்களையும், சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன? உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன? இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்கதான் நீங்க. சொல்லப்போனால் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே நீங்கள் சந்தித்த சோதனைகளுக்கும், கண்ணீருக்கும், அவமானங்களுக்கும் அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இயல்பிலேயே தாய் உள்ளம் கொண்டவர்கள். மற்றவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தால் உங்கள் மனம் துடிக்கும். நல்லது கெட்டது எதுவென்று உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்திற்கு நேராக வெட்டு 1 துண்டு 2 எனச் சொல்ல தயங்க மாட்டீர்கள். உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஆதரவாக போய் பேச மாட்டீர்கள். எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். இந்த தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் தேடிக் கொடுத்திருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலே நீங்கள் ரொம்ப உறுதியானவர்கள். எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வலம் வருவீர்கள். இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கடக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் அன்றாட தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு தட்டு தடுமாறி போராடுகிறீர்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது. நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை விட்டு விலகி நிற்பார்கள். ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும். உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வந்து உறவாடுவார்கள். அந்த தேவை முடிந்ததும் உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டு போவார்கள். மறுபடியும் அவர்கள் ஏதோ ஒரு சிக்கலில் வரும் பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு கள்ளமில்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். வாழ்க்கையிலே எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும், நமக்காக இல்லாவிட்டாலும் நம்மை சார்ந்தவர்களுக்காக ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் தினம் தினம் இரத்தம் சிந்தி உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏமாற்றமும் புதிய புதிய மன உளைச்சல்களும் தான் மிஞ்சி இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் மலரப்போகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிகழப்போகும் சனி பெயர்ச்சி. இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டம சனியாக உங்களை வாட்டி வதைத்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிவுக்கு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய விடுதலை. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த விபத்து, பயம், அவமானங்கள் மற்றும் பண இழப்புகள் அனைத்தும் இந்த மார்ச் 6ஆம் தேதியோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் நிகழப்போகும் அபூர்வமான 4 முக்கிய கிரகங்களின் சங்கமமும் உங்களுக்கு சாதகமாக அமையும்.
சொகுசு வாழ்வு தரும் சுக்கிரன் சூரிய பகவான், உங்களுக்கு பெரும் பலத்தை தரும் செவ்வாய் பகவான் மற்றும் அறிவுக்காரகன் புதன் ஆகிய கிரகங்களின் அணிவகுப்பு கடக ராசிக்கு ஒரு அசுர பலத்தை தரப்போகிறது. கடகராசியை பொறுத்தவரை 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அங்கே கிரகங்கள் சேர்வது உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை அகற்றி ஒரு புதிய பாதையை காட்டும். குறிப்பாக மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும் கிரக மாற்றங்கள் உங்கள் பொருளாதார சிக்கல்களை வேரோடு அறுக்கும். இதுவரை கையிருப்பில் பணமே இல்லாமல் ஒரு புதிய வேலையை தொடங்க தயங்கிய உங்களுக்கு இனி வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். பணப்புழக்கம் சீராகும். இதனுடன் இந்த 2026 ஆண்டு முதல் உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் எனும் மகாயோகம் கைகூடுகிறது. இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது. குறிப்பிட்ட சில ராசிகளில் கடக ராசியும் ஒன்றாக இருப்பதால் கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வாக்கு, அந்தஸ்து, சொத்துக்கள் என அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்கள் கைகளுக்கே மீண்டும் வந்து சேரும். இதுநாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த மறைமுகச் சதிகளும் கிரகக் கோளாறுகளும் இனி உங்களுக்கு சாதகமாக மாறும். குறிப்பாக சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்வது உங்கள் மனபாரத்தை குறைத்து ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்வதால் பாக்கியங்கள் பெருகும். தந்தையார் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குரு பகவான் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். இதன் காரணமாக கடந்த காலங்களில் நீங்கள் தகுதிக்கு குறைவான வேலையில் இருந்த நிலை மாறும். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு உயரிய பதவியில் அமரப்போவது உறுதி. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் கதவை தட்டும். பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உற்பத்தியில் இருந்த மந்த நிலை மாறி உங்கள் விற்பனை உலக அளவில் உயரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது பொன் விளையும் ஆண்டாக அமையும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழில் மேன்மை அடையும். கடகராசி பெண்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மறைந்து அந்யோன்யம் பிறக்கும். ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட விரிசல்கள் இனி மறையும். நீண்ட நாட்களாக திருமணத் தடையால் வருந்திய கடகராசி நேயர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில் நல்ல வரன் அமையும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வசதியான இடத்தில் வரன் அமையும். குறிப்பாக மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால கசப்பான நினைவுகள் நீங்கி ஒரு இனிய வாழ்க்கை அமையும். காதல் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் கைகூடும். ராகுகேது பெயர்ச்சியால் உங்கள் தேக ஆரோக்கியம் சீராகும். பல நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த தீராத வியாதிகள் கூட மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குணமடையும். மனரீதியான குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். முக்கியமாக செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையால் குழந்தை பாக்கியத்திற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கும் கடகராசி தம்பதிகளுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தரும். உங்கள் சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள்ளே நீங்கள் வாங்கிய அனைத்து கடன்களையும் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சை விடப் போகிறீர்கள். வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்று கனவு கண்டவர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான நிதி வசதிகள் தானாகவே கைகூடும். இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார். அந்த நபர் உங்களின் வருங்கால துணையாகவோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டாளராகவோ அல்லது உங்களுக்கு தோள் கொடுக்கும் ஒரு உற்ற நண்பராகவோ இருக்கலாம். அவர்களின் வருகை உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும். நீங்கள் இழந்த அத்தனை மரியாதையையும் மீண்டும் நிலைநாட்டும் ஆண்டாக இந்த 2026 அமையப் போகிறது. கவலைகளை மறந்து மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகும் அந்த புதிய மாற்றங்களை வரவேற்க தயாராகுங்கள். உங்கள் வாழ்வில் இனி வெற்றிகள் மட்டுமே வந்து சேரும். இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். கடகராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் மன அமைதிக்கும் தெளிவான முடிவுகளுக்கும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது அல்லது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும். மேலும் பௌர்ணமி நாட்களில் அம்பிகையை வழிபாடு செய்து இயலாதவர்களுக்கு அன்னதானம் அல்லது வெண்மையான பொருட்களை தானமாக வழங்குவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி இந்த 2026ஆம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம்.